பணியாளர் சங்கத்தின் சார்பில் என்னோட வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு 16 பேர் ரிட்டையர்மெண்ட். ஸோ 16 பேரையும் சொல்லல, 14 செல்வங்களையும் பெற்று மனமதியோடு பணியாளர்கள் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சிஇ மரத்தை பற்றி சொல்றது ஒரு சின்ன கவிதை. எங்கள் அன்பு சிஇ பணி நிறைவு நாள் என்று, வங்கக்கடல் அலை என்று, ஓய்வு பெறும் நிலை என்று, உடையில் நேர்த்தி, நடையில் நம்பிக்கை, டிரான்ஸ்மிஷன் லைனில் மின்னோட்டம் போல உங்கள் சுறுசுறுப்பு என்றும் ஓயாத ஓட்டம், பாய்லர் அழுத்தம் உழைத்தாலும் அழுத்தம், கோப்புகளும் குறியீடும் பெரியனாலும், ஓவரோட் என்ற வார்த்தையை ஒரு நாளும் நீங்கள் முகத்தில் காட்டியதில்லை. முகத்தில் மட்டும் எப்பொழுதும் புன்னகைதான் நிரந்தரம். டர்பைன் வேகத்தில் முடிவெடுக்கும், கண்ட்ரோலும் அமைதி பேசியும் பதட்டத்தை பரப்பாமல் நம்பிக்கையை பற்றிய தலைவர் நீங்கள். சுவிட்சார்டில் எந்த பீடலும் அவசரப்படக்கூடாது என்பது போல் உங்கள் அலுவலகத்திலும் பதட்டத்துக்கு இடமில்லை. பார்த்துக்கலாம் என்ற ஒரு வார்த்தை பலருக்கு மன அமைதியும் யூபிஎஸ்ஆக இருந்துள்ளது. கவலைப்படாதீங்க என்ற உங்கள் சிரிப்பு பலருக்கும் தைரியமாக இருந்தது. நமது பிளான் பவர் ஃபேக்டர் ஒன்றாக இல்லாவிட்டாலும் உங்கள் பணித்திறன் எப்பொழுதும் யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான். சீஃப் இன்ஜினியர் என்ற பதவி உங்கள் தோளில் இருந்தது. ஆனால் அந்த பதவியின் பாரம் உங்கள் முகத்தில் இருந்ததே இல்லை. உங்கள் பதவி உயர்ந்தது, ஆனால் உங்கள் பழகும் விதம் அதைவிட உயர்ந்தது. கம்பீரம் இருந்தது, ஆனால் கர்வம் இல்லை. கண்டிப்பு இருந்தது, ஆனால் கசப்பு இல்லை. அதிகாரம் இருந்தது, ஆனால் அகந்தை இல்லை. ஒழுக்கம் இருந்தது, ஆனால் ஒடுக்குமுறை இல்லை. சுமையை சுமந்தது டிரான்ஸ்பார்மரா அல்லது நீங்களா என்று டிடிபிஎஸ்கே சில நேரம் சந்தேகம் கொண்டிருக்கும். ரிலே பாதுகாப்பு போல நிறுவனத்தை பாதுகாக்கிறீர்கள். டிரான்ஸ்பார்மர் போல அனைவரையும் சர்க்யூட் பிரேக்கர் தேவையான இடத்தில் உறுதியாக நின்றீர்கள். உங்கள் நகைச்சுவை ஒரு ஸ்டாண்ட் பை ஜெனரேட்டர் போல அழுத்தமான சூழ்நிலையிலும் அலுவலகத்தை வெளிச்சமாக வைத்தது. ஒவ்வொரு கூட்டமும் எங்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. வார்த்தை ஆலைக்கு வந்திருக்கலாம், ஆனால் உங்கள் தன்னம்பிக்கைக்கு ஒரு நாளும் வந்ததில்லை. மெகாவாட் உற்பத்திக்கு இலக்கு இருந்தது, உங்கள் சேவைக்கு அளவே இல்லை. லோடு டிஸ்பாட்ச் மாறலாம், ஆனால் நீங்கள் பதித்த தரம் மாறாது. இன்று நீங்கள் சரவணாகவில்லை, பிளான்ட் அவுட்டேஜ் வார்த்தை பயணத்துக்கான சிங்கனைசேஷன் செய்ய போகிறீர்கள். இன்று ஒரு சீஃப் இன்ஜினியர் ஓய்வு பெறலாம், ஆனால் ஒரு நல்ல தலைவர், ஒரு சிறந்த வழிகாட்டி, ஒரு அன்பான மனிதர் ஓய்வு பெறுவதில்லை. இனி காலையிலான அவசர தொலைபேசி அழைப்பு இல்லை, நள்ளிரவு அழைப்பு இல்லை, வாட்ஸ்அப் அர்ஜென்ட் என்ற தொந்தரவு இல்லை. மேடம் ஒரே ஒரு அப்ரூவல் ப்ளீஸ் என்ற கோப்புகளும் இல்லை. ஆனால் உங்கள் கம்பீரமான குரலும், உங்கள் நேர்த்தியான தோற்றமும், உங்கள் கலகலப்பான நகைச்சுவையும், உங்கள் மனிதமயமான அணுகுமுறையும் டிடிபிஎஸ் குடும்பத்தின் நிலைமையில் என்றும் ஓய்வு பெறாது. ஆரோக்கியமான அமைதியும் மகிழ்ச்சியும் குடும்ப அன்பு அனைத்தும் உங்களை என்றும் சூழ தமிழ்நாடு மின்சார பொறியியல் சார்பாக என் இதயம் சேர்ந்த பணி நிறைவு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேடத்தை கௌரவிக்க எங்கள் மூத்த உறுப்பினர் நாகராஜன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வன்மையாக கண்டிக்கிறேன். சிஎம் மட்டும் போயிட்டு பேசக்கூடாது, எல்லாரும் பேச ஒன்னாட உதாரணம் போடுறது. எங்கள் உறுப்பினர்கள் ஏழு ஓய்வு பெறுகிறார்கள். திரு குமரா மற்றும் சேதுராமலிங்கம் அவர்கள் அவையால் பாட்டு ஒன்று இருக்கும், அரியதி கேட்பின் வரியடி வேலோய் பாட்டு திருவிழாவில் படுத்துவார், கண்ணங்கரை படுத்துவார். அது மாதிரி அரிது அரிது பணி நிறைவு காணுதல் அரிது. பணி நிறைவு கண்டாலும் குறிப்பேதும் டிபி ரிமார்க்ஸ் இல்லாமல் கடந்து வந்தது அரிது. குறிப்பேது இன்றி கடந்து வந்தாலும் ஓய்வூதிய பலன்கள் தாமதமின்றி பெறுதல் அரிது. ஓய்வூதிய பலன்கள் கைகூடிய காலையும் மீண்டும் அலுவலகம் நினைவில் வராமல் இருத்தல் அரிது. இனி உங்களிடம் சார் ஒரு ஷிஃப்ட் சேர்த்து பார்க்கலாமா என்ற அழைப்பு இல்லை. அனௌன்சேஷன் நிற்குது, என்ன பண்ண வேண்டும் என்ற பதட்டம் இல்லை. லோடு ஏறுது, வேக்கம் குறையுது, என்ன செய்யலாம் என்ற ஒரு 2 பேரும் ஷிஃப்ட்ல இருக்காங்க என்ற அவசரம் இல்லை. இன்னும் ட்ரிப் ஆகிட்டு ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்ற பதட்டம் இல்லை. ஷிஃப்ட் ஆண்டோ ரெஜிஸ்டர் கையெழுத்து போடும் வேலை இல்லை. லாஸ்ட் ஷீட் பார்த்து ஹெடேக் வருவதும் இல்லை. இனி உங்கள் அலாம் காலை காப்பி ரெடியான சத்தம், பேரப்பிள்ளைகளின் சிரிப்பு, மரநிலையில் அமைதியான நடைபயிற்சி, மனநிறைவான ஓய்வு வாழ்க்கை. குமரா அவர்களுக்கும் சேதாமன் அவர்களுக்கும் உங்கள் சேவை மின் நிலையத்தின் நிலைகளில் என்றும் ஒளிரும். ஓய்வு என்பது பணியிலிருந்து மட்டுமே, வாழ்க்கையின் மகிழ்ச்சியிலிருந்து அல்ல என்று கூறி இனிய ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஓய்வு வாழ்க்கை அமைய தமிழ்நாடு மின்சார வாரிய பொறியாளர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். திரு குமரா அவர்களை கவனிக்க எங்களுக்கு பொறுப்பு உறுப்பினர் நட்டராஜா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.